வணக்கம் மை ஃபுட் பாரடைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த சாக்லேட் புட்டிங்கை ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது எப்படி பண்ணுறதுன்னு புரியும். சாக்லேட் புட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப தேவையான இம்பார்ட்டன்ட் பொருள் என்ன அப்படின்னா, பால். நான் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். 2 கப் பாலுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கிறிஸ்டல் சுகர் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துருவிய டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் டார்க் சாக்லேட் பதிலாக என்ன விதமான சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு cornflour எடுத்துக்கோங்க. கடைசியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்துருக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது புட்டிங் கொஞ்சம் நல்ல ஸ்மூத்தியாக ஜெல்லி ஃபினிஷிங்கில் இருக்கணும், அதுக்காக நான் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ பொருட்கள் தான் நமக்கு புட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை நம்ம புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை மொத்தமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கரையிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சி விட்டுருங்க. எந்த லம்ஸுமே வராத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம நீட்டாக கரைச்சிட்டோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா ஜெலட்டின், இதை நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இந்த ஜெலட்டினை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம புட்டிங்க்கான பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பால் சேர்த்துடலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துறங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோகோ பவுடர் சேர்த்துடலாம். கோகோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கோகோ பவுடர் பாலில் கரையணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இதை கண்டினியூவாக பண்ணிடுங்க. எந்த லம்ஸுமே வராத மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சில கோகோ பவுடர்ஸ் ரொம்ப கசப்பு தன்மையோடு இருக்கும். அப்போ நம்ம ஆட் பண்ணுற சுகர் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும், அப்படி ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு, அதை இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவரையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம நீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்மளுடைய புட்டிங்குடைய பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த புட்டிங் பேஸை இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் கரைச்சாலும் சில லம்ஸ் அதில் இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய இந்த புட்டிங் பேஸை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண தொடங்கிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆறினோடனே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும். நம்மளுக்கு சூப்பராக புட்டிங் ரெடி ஆகிடும். வாங்க அது எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம். ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, சரியா? ரொம்ப ஸ்லோவாக நம்ம குக் பண்ணணும். என்ன அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும், சரியா? ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துக்கோங்க. நம்ம புட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா புட்டிங் கட்டியே இருக்கக்கூடாது. புட்டிங்கில் ஏதாவது கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கட்டிகள் வராமல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சாக்லேட்டு, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும், சரியா? ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல ஜெலட்டின், அதை சேர்த்துடலாம். ஜெலட்டின் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஜெலட்டின் நல்லா கரையணும், ஓகேவா? நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
புட்டிங்கை ரொம்ப கை விடாமல் கலந்துட்டே இருங்க சரியா. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து புட்டிங் வந்து கட்டி ஆகுது, இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, கட்டிகள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே ஸ்லிம்மில் வச்சுருங்க சரியா. பாருங்கள், நம்ம புட்டிங் வந்து கட்டியாக தொடங்கிருச்சு. திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கட்டி ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, லம்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே குக் ஆகணும் பார்த்தீங்களா. அதனால் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், மில்க் வந்து இப்போ பொங்குற மாதிரி வருது பார்த்தீங்களா. உடனே ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே லோ ஃப்ளேமில் வந்து குக் ஆகிடுங்க. பாருங்கள், பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம சேர்த்த பால் வந்து இப்போ தான் பொங்குது, ஓகேவா. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி வருது. பாருங்கள், குட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நம்மளுடைய புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. குட் கன்சிஸ்டன்சி, ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி பவுல்ஸில் கூட நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பராக எல்லாத்தையுமே வீற்றி எடுத்துட்டோம். ஓவர் நைட் வைக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு மூடி போட்டு அப்படியே ஓவர் நைட் வச்சுடுங்க, நோ ப்ராப்ளம். ஓவர் நைட்டு அப்புறமா நம்ம எடுத்து இதை வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு ஒரு லிட்டு வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டு இதை வந்து ஒரு 2 hours வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய புட்டிங் வந்து நல்லா ஆறுன அப்புறம் வைங்க சரியா. புட்டிங் வந்து நல்லா ஆறுன அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நம்மளுடைய சாக்லேட் புட்டிங்கை நான் வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நான் வந்து ஃப்ரீசரில் வைக்கல, நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் நான் வந்து இதை வச்சுருந்தேன். ஓகே, நம்ம இதை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஓகே. இப்போ நான் வந்து இதுக்காக ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இந்த பிளேட்டில் பாருங்கள், இப்போ ஒரு பிளேட் வச்சு நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டேன். டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ வந்து பட்டர் பேப்பரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து புட்டிங்கை வந்து சூப்பராக டீமோல்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து லைட் கோகோ பவுடர். டார்க் கோகோ பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும். ஸோ நான் வந்து இது லைட் கோகோ பவுடர், இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இதை நம்ம போட்டு நல்லா நீட்டாக நம்மளுடைய புட்டிங் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஜெலட்டின் மாதிரி அப்படியே துள்ளிகிட்டே இருக்குது. நான் ஒரு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் இந்த லேயர் எடுக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டிங் 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 செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, ஜெல்லி மாதிரியே இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் சமையல், நாளைக்கு உங்கள் சமையல். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.